هذا القرآن يوحدنا لطريق الخير يوجهنا الله تعالى أنزله ورسول الله معلمنا بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الصلاة والسلام على رسوله الأمين محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد قال الله تعالى في القرآن العظيم إن عدة الشهور عند الله 12 شهرا في كتاب الله يوم خلق السماوات والأرض منها 4 حرم ذلك الدين القيم فلا تظلموا فيهن أنفسكم وقاتلوا المشركين كافة كما يقاتلونكم كافة واعلموا أن الله مع المتقين. அன்பானவர்களே, ஒரு முக்கியமான ஒரு தருணத்தில் உங்களை எல்லாம் மறுபடியும் சந்திக்கக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் வழங்கியமைக்காக முதலிலே அல்லாஹ்விற்கு நன்றியை உரித்தாக்கிக் கொள்கிறேன். 1445 என்ன அது என்று நம் எல்லோருக்கும் ஒரு கேள்வி வரும். ஏனென்றால் நாம் பரிச்சயமாக இல்லாத ஒரு காலம் என்று சொன்னால் அது ஹிஜ்ரத்தினுடைய அந்த காலம். 1445 ஆண்டு காலம் இப்போது அனலார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த அந்த காலத்திற்கு பிறகாக அது உருண்டோடி இருக்கிறது. அந்த 1445 ஹிஜ்ரியை துல்ஹஜ் மாதத்தினுடைய 29 அல்லது 30வது பிறையிலே பூர்த்தி செய்யப்பட்ட நிலையில் ஒரு புதிய வருடத்தின் முதல் தினத்தில் நாம் எல்லோரும் அடியெடுத்து வைக்க இருக்கின்றோம். அதுதான் முஹர்ரம் 1 என்பது. இந்த முஹர்ரம் 1 தான் ஒவ்வொரு வருடமும் ஒரு இஸ்லாமிய புத்தாண்டு துவங்குகிறது. ஆண்டுகள் 12 என்று இந்த உலகத்தை படைத்த நேரத்திலேயே நான் அதை ஏற்பாடு செய்து விட்டேன், தீர்மானித்து விட்டேன் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான். அதைத்தான் சற்றுமுன் உங்களுக்கு முன்பாக ஓதி காட்டினேன். இன்ன ஐத்தத்த ஷுஹூர் ஐந்தல்லாஹி 12 ஷஹ்ரன். நிச்சயமாக அல்லாஹ்விடத்தில் காலம் என்பது எப்படி கணக்கிடப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அது 12 மாதங்களை கொண்டதாகும். மின்ஹா 4 ஹுரும் என்று சொல்கிறான். அதிலே 4 மாதங்கள் உங்களுக்கு தடுக்கப்பட்ட மாதம், ஹராமாக்கப்பட்ட மாதம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இது எப்போதிலிருந்து என்று சொன்னால் யௌம ஹலகஸ் ஸமாவாதி வல் அர்த். இந்த பிரபஞ்சங்கள், வானங்களும் பூமியும் படைக்கப்பட்ட காலத்திலிருந்து இப்படித்தான் இந்த உலகத்தை நான் கணக்கிட்டு அதன் அடிப்படையிலே நடத்தி கொண்டிருக்கிறேன் என்று இந்த பிரபஞ்சத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய மனித குலத்தையும் ஜின் வர்க்கத்தையும் வானவர்களையும் இன்ன பிற உயிரினங்களையும் படைத்த அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் இப்படித்தான் இந்த காலத்தை நான் உருவாக்கி வைத்திருக்கிறேன் என்று சொல்கிறான். உலகம் படைக்கப்பட்ட நாளிலிருந்தே இந்த காலம் துவங்குகிறது என்று அதை பற்றி குறிப்பிடுகின்றான். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த மின்ஹா 4 ஹுரும் அப்படிங்கிறதுல நிறைய விஷயங்களை நாம் உற்று நோக்க வேண்டியிருக்கிறது. 4 மாதங்கள் தடை செய்யப்பட்டது என்பது நீண்ட நெடிய காலமாக இஸ்லாத்திற்கு முன்பாகவும் அந்த 1445க்கு முன்பாகவும் வருடங்களுக்கு முன்பாகவும் அந்த அரபு மக்களிடத்திலே முஸ்லிம் அல்லாத நிலையில் அவர்கள் வாழ்ந்து வந்த போதிலும் கூட, சிலை வணக்கங்களை அவர்கள் மேற்கொண்ட போதிலும் கூட, அந்த கணக்கிடக்கூடிய 4 மாதங்களிலே அவர்கள் எந்த போரையும் வைத்து கொள்ள மாட்டார்கள். அப்படி என்றால் அது ஒரு சமாதானத்திற்குரிய மாதம் என்று அது அறிமுகம் செய்யப்பட்டிருந்தது. எனவே அந்த வாழ்க்கைகள் எல்லாம் உரைக்குள்ளாக போய்விடும். அந்த மாதத்தில் மட்டும் பல்வேறு அந்த பூஜை புனஸ்காரங்களிலே ஈடுபடக்கூடியவர்களாகவும் அது காலம் காலமாக அப்படி ஒரு தொன்று தொட்டு அவர்களுடைய காலத்திலேயே அது ஒரு பழக்க வழக்கத்தில் இருந்ததாகவும் இருந்தது. இந்த தீனுல் இஸ்லாம் என்பது எப்போதும் அமைதியையே எதிர்நோக்கக்கூடிய, அமைதியையே விரும்பக்கூடிய ஒரு மார்க்கம் என்பதற்கு அல்லாஹ் தாலா ஏற்கனவே செய்த அந்த நல்ல விஷயங்களை அப்படியே அப்ரூவ் செய்து குர்ஆனிலே இதைத்தான் இந்த தீனிலே நானும் சொல்ல விளைகிறேன் என்று நமக்கு ஒரு அறிமுகத்தை அதன் மூலமாக கொடுக்கிறான். இதைத்தான் தாலிக தீனுல் கையம், இதுதான் ஒரு நிலையான ஒரு தீன் என்றும் அல்லாஹ் தாலா குறிப்பிடுவதை நாம் பார்க்கின்றோம். ஃபலா தظلموا فيهن أنفسكم. எனவே அந்த காலகட்டத்திலே நீங்கள் உங்களுக்கு எதிராகவே, உங்களுடைய ஆத்மாவுக்கு எதிராக தீங்கிழைத்து கொள்ளாதீர்கள், அக்கிரமம் செய்து கொள்ளாதீர்கள் என்று அதன் மீதான ஒரு தடையையும் ஒரு எச்சரிக்கையும் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதற்கு அடுத்த வசனத்தில், இது சூரா தௌபாவிலே இடம்பெற்றிருக்கக்கூடிய வசனம், அடுத்த வசனத்திலேயே சொல்கிறான், இன்னமன் நசீஉ ஜியாதத்தும் ஃபில் குஃபர். காலத்தில் முன்பின்னாக மாற்றுவது, ஒரு மாதத்தை அதாவது எப்போதெல்லாம் போர் செய்வதிலே தன்னுடைய கை ஓங்கி இருக்கிறது, எதிரியை வீழ்த்துவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது, அந்த தருணத்தில் தடை செய்யப்பட்ட இந்த மாதம் வந்து விடுகிறது என்று சொன்னால் அந்த அரபு மக்களினுடைய மனதிலே இருப்பதெல்லாம் சரி, இப்போது வரக்கூடிய இந்த மாதத்தை
அதாவது அந்த துல்ஹஜ், அதுக்கு முன்பான துல்கஅதா, அதற்கு பிறகாக துல்ஹஜ் மாதத்திற்கு அடுத்து வரக்கூடிய முஹர்ரம், இந்த 3 மாதங்கள், இன்னொரு மாதம் ரஜபு மாதம். அப்போ இதையெல்லாம் அவர்களுக்கு வாய்ப்பான, அவர்களை கை ஓங்கி இருக்கக்கூடிய நேரத்தில் வருகின்ற போது ரஜபை தூக்கி இன்னும் 4 மாதத்திற்கு பின்பாக அதை விட்டடிப்பது, முஹர்ரமை அது கொஞ்சம் 2 மாதத்திற்கு பிறகாக தள்ளி போடுவது, இப்படி என்ற காலத்தில் விளையாடக்கூடிய ஒரு வேலையை அவர்கள் செய்து வந்தார்கள். இதை கூட ரப்புல் இஸ்ஸத் மிக கோபமாக நீங்கள் இதில் அக்கிரமம் புரிந்து விடாதீர்கள் என்று அவர்களை எச்சரிக்கிறான் என்பதனை பார்க்கிறோம். எனவே தான் சொல்கிறான், இன்னமன் நசியு ஜியாதத்தும் ஃபில் குஃப்ர். இப்படி காலத்திலே கரப்ஷன் பண்ணுவது என்பது குஃப்ரில் அதிகமாக இட்டு செல்லக்கூடியதாகும், அது குஃப்ரை அதிகரிக்கக்கூடிய ஒரு விஷயமாகும் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். கண்ணியத்திற்குரியவர்களே, இப்படி ஒரு காலத்தை பற்றி ஒரு சிறிய அறிமுகத்திற்கு பிறகு நம்முடைய வாழ்க்கையை பற்றியும் அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சூரா முல்கிலே சொல்லி காட்டுவதை இந்த நேரத்தில் நாம் சிந்திப்பது மிகவும் பொருத்தமாக இருக்கும் என்று நினைக்கிறேன். அல்லாஹ் சொல்கிறான், அல்லதி ஹலக்கல் மௌத வல் ஹயாத லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா. உங்களுக்கு மௌத்தையும் ஹயாத்தையும் நாம் வழங்கியிருப்பதெல்லாம் உங்களில் யார் அழகான செயல்களை கொண்டு அவர்கள் தங்களுடைய செயல்களிலே அழகானவர்கள் என்பதனை சோதித்து அறிவதற்காகத்தான் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுவதன் மூலமாக இந்த உலகிலே மனிதன் விட்டு வைக்கப்பட்டிருக்கிறது. அவனை அல்லாஹ் படைத்ததெல்லாம் இந்த உலகில் வாழக்கூடிய காலத்தில் அந்த ஓரிரை கொள்கையிலே அவன் உருப்படியாக வாழ்ந்து அல்லாஹுடைய திருப்திக்கும் அவனுடைய நெருக்கத்திற்குமான அத்தனை பணிகளிலும் நல்லறங்களிலும் அது தடுக்கப்பட்ட விஷயங்களிலிருந்து விலகியும் ஏவப்பட்ட விஷயங்களில் அதிகமாக ஈடுபட்டும் தான் மட்டுமல்லாமல் தன்னுடைய குடும்பம், தன்னுடைய சமூகம், தன்னுடைய நாடு, தான் சார்ந்திருக்கக்கூடிய உலகம், தான் இருக்கக்கூடிய பகுதியிலே தன்னோடு இருக்கக்கூடிய கால்நடைகள், பறவைகள் என்ற அடிப்படையில் எதிலும் இந்த மனிதன் அந்த இயல்பான நிலைக்கு, இயற்கையான அந்த வாழ்க்கை முறைக்கு மாற்றமாக அவன் அக்கிரமம் புரியக்கூடியவனாக, அநீதம் இழைக்கக்கூடியவனாக இருக்கக்கூடாது என்பதற்கு ஒரு மனிதனுடைய மௌத்தையும் ஹயாத்தையும் கூட அல்லாஹ் தஆலா உங்களை சோதிப்பதற்காகத்தான் என்று சொல்கிறான் என்று சொன்னால், நிச்சயமாக இதில் எல்லாம் நமக்கு மிகப்பெரிய ஒரு பாடத்தை இந்த காலத்தின் மூலமாக அல்லாஹ் தஆலா கற்றுக் கொடுக்கிறான் என்பதனை நாம் பார்க்கிறோம். இப்போது ஹிஜ்ரத் என்ற ஒரு வார்த்தை, அதை ஹிஜ்ரி என்று தானே நாம் அழைக்கிறோம். அப்படி என்றால் ஹிஜ்ரத் என்றால் என்ன என்பதற்கும் இத்தனையும் பல குர்ஆனினுடைய வசனங்களின் மூலமாகவும் இன்னும் அன்னலார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அவர்களுடைய மணிமொழிகளின் மூலமாகவும் நாம் அதனை அறிய முடிகிறது. ஹிஜ்ரத் என்பது ஹாஜர அப்படிங்கிற வார்த்தையிலிருந்து வருகிறது. ஒமை யுஹாஜிர் ஃபீ சபீலில்லாஹ் என்று குர்ஆனிலே சில இடங்களில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். ஆரம்ப காலத்தில் அந்த மக்காவிலிருந்து, அன்றைக்கு அந்த மக்காவில் கூடவே வாழ்ந்து கொண்டிருந்த தன்னுடைய குடும்பத்தவர்கள், தன்னுடைய சமூகத்தவர்கள் என்ற நிலையில் இருந்தவர்கள் இந்த தீனுல் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்ற ஒரே காரணத்திற்காக அவர்களை வெளியேற்றம் செய்வது, அதற்கு முன்பாக பல்வேறு இன்னல் இடுக்கண்களை, தொல்லை துயரங்களை அந்த மக்களின் மீது அவர்கள் கட்டவிழ்த்து விட்டது. அவர்களை சிறியவர்களிலிருந்து பெரியவர்கள் வரைக்கும் ஏவி விட்டு தாக்க ஏவியது, இப்படி பல கொடுமைகளை செய்து வந்தார்கள். பல வகையிலே அவர்களுக்கு சொல்லனா துன்பங்களை செய்து வந்த நிலையிலே அவர்கள் சொன்ன ஒரே செய்தி லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை, முஹம்மது அல்லாஹ்வினுடைய திருத்தூதர் என்று மட்டும்தான் சொன்னார்கள். அப்போ இப்படி ஒரு நுபுவத்திற்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா இந்த தீனை அறிமுகம் செய்து அவர்கள் நபியாக அனுப்பி அவர்களுக்கு குர்ஆனை இறக்கி வைத்த அந்த காலம் தொட்டு அவர்களுடைய ஆரம்ப நபித்துவத்தினுடைய 10 ஆண்டுகள் மக்காவில் இப்படிப்பட்ட சொல்லனா துன்பங்களை அவர்கள் சந்திக்க வேண்டிய ஒரு நிலை இருந்தது. அப்போதெல்லாம் லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்பதனைத்தான் அவர்கள் மொழியக்கூடியவர்களாக இருந்தார்கள். சரி, இப்போது தொல்லைகள் அதிகப்பட சரி இந்த மக்காவை விட்டு பக்கத்தில் உள்ள ஊர்களுக்கு செல்வோம் என்று கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருகில் உள்ள தாயிஃபுக்கு சென்றார்கள். அந்த தாயிஃபிலும் அவர்களுக்கு மிகப்பெரிய ஏமாற்றம் இருந்தது. அந்த தாவாவை, அந்த இறை அழைப்பு பணி அந்த மக்களிடத்தில் அறிமுகம் செய்த போது அங்கேயும் அவர்கள் சொல்லனா துன்பங்களையும் கல்லெறிகளையும் பட்டு தன்னுடைய உடம்பில் கூட பல்வேறு காயங்களை அவர்கள் சுமக்க வேண்டிய ஒரு இக்கட்டான ஒரு நிலை ஏற்பட்டது. எந்த அளவிற்கு என்று சொன்னால் அதனுடைய ஒரு அந்த கற்கள் தன்னுடைய திருமேனியிலே அன்னலாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய திருமேனியிலே பட்டபோது அவர்களுடைய உடலிலிருந்து இரத்தம் வழிந்தது என்பதை கூட நாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றிலிருந்து பார்த்து கொண்டிருக்கின்றோம். அப்போது அந்த அளவுக்கு நபி தாயிஃபிலே முதலிலே மக்காவிலிருந்து ஒரு பயணம் செய்தது. ஹிஜ்ரத் என்பது பயணம் செய்தல், ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு இடம் பெயர்தல் அப்படிங்கிறது தான் நம்ம ஹிஜ்ரத் என்று அறிகிறோம். அரபி மொழியிலே ஹிஜ்ரத் என்பது ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு செல்வது என்பது தான் அதனுடைய பொருள். ஆக
முதலிலே தாயிஃபுக்கு செல்கிறார்கள், பிறகு மக்காவிற்கு வந்து விடுகிறார்கள், சிறிது காலம் அங்கேயே தங்குகிறார்கள். ஏன் தங்குகிறார்கள் என்று சொன்னால், எந்த ஒரு நபிக்கும் அல்லாஹுடைய ஆணை வரும் வரைக்கும் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு செல்வது அனுமதிக்கப்பட்டது அல்ல. எனவே ஒரு காலம் வரும், ஒரு நேரம் வரும், அந்த நேரத்தில் ஒரு கட்டளை வர இருக்கிறது, அது மக்காவை விட்டு இந்த நபியை வெளியே செல்லுமாறு அது ஏவ இருக்கிறது என்பதனை விளங்கி கொண்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மிக நெருக்கமான நண்பராக இருந்த அபூபக்கரிடத்தில் மட்டும் அதனை சொல்லி வைக்கிறார்கள் என்பதனை வரலாற்றில் நாம் பார்க்கின்றோம். அப்படித்தான் ஒரு காலம் வந்தது. அதிலே ஒரு இரவிலே நீங்கள் புறப்படுங்கள், உங்களுடைய தோழரையும் நீங்கள் கூட்டிச் செல்லுங்கள் என்று அல்லாஹ் தாலா நபிக்கு கட்டளையிட்டு அந்த கட்டளையை சுமந்தவர்களாக மக்காவில் இருந்து மதீனாவிற்கு பயணித்தார்கள். அது ஹிஜ்ரத் என்ற ஒரு காலத்தை துவக்குவதற்கான ஒரு காரணமாக அது அமைந்திருக்கிறது. முஸ்லிம்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திற்கு பிறகு அந்த காலத்தை எண்ணுவது எப்படி என்பது அவசியப்பட்டது, ஒரு தேவைப்பட்டது. அப்படி ஒரு தேவை வந்தபோது பல விஷயங்களை அவர்கள் ஆய்வுக்கு எடுத்தார்கள். இந்த காலத்தை நம்ம துவங்கலாமே, இப்படி துவங்கலாமே, அதாவது நுபுவத்தினுடைய துவக்கத்தையே அவர்கள் துவங்கி இருக்கலாம். அல்லது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறந்த தினம் அவர்கள் எந்த வருடத்தில் அவதரித்தார்களோ அந்த பிறந்த நாளை கிறிஸ்தவர்கள் ஜீசஸ் கிரைஸ்ட் பிறந்த நாள் என்று சொல்லி 2024 என்று அந்த ஆண்டை கணக்கிடுவது போல நபியினுடைய பிறப்பை வைத்து இந்த ஆண்டை கணக்கிட்டிருக்க முடியும். இதையெல்லாம் அவர்கள் சிந்தித்து பார்த்து இந்த இஸ்லாம் என்பது இப்படிப்பட்ட ஒரு தனிநபரின் மீதான அந்த பிறந்த நாள் பிறப்பு இறப்பை வைத்து தன்னுடைய நேரத்தை காலத்தை திட்டமிடுவதில்லை. பல்வேறு தியாகங்களை கொண்டுதான் இந்த தீனுல் இஸ்லாம் அது திட்டமிடப்பட்ட வகையில் அந்த காலம் கணக்கிடப்பட வேண்டும் என்பதனை யோகபேத்த அடிப்படையிலே அந்த அன்னலாரினுடைய தோழர்கள் எல்லாம் முடிவு செய்துதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு வந்த அந்த காலத்தை ஹிஜ்ரத்தினுடைய துவக்கம் என்று அவர்கள் கணக்கிட்டார்கள். இப்போது நபியினுடைய வார்த்தையிலிருந்து ஹிஜ்ரத்தை பற்றி ஒரு செய்தி இருக்கிறது அல்லவா, அதை கொஞ்சம் பார்த்துவிட்டு இன்ஷா அல்லாஹ் நாம் நிறைவுரைக்கு வரலாம். கணியத்திற்குரியவர்களே, இன்னமல் அமாலு பின்னியாத், இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அவர்களுடைய கிரந்தத்திலே முதலாவதாக ஹதீதாக சீரியல் நம்பர் 1 என்று கணக்கிட்டு அந்த முதலாவது ஹதீதாக அவர்கள் பட்டியலிட்டிருக்கிறது இன்னமல் அமாலு பின்னியாத். சையதுனா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வாயிலிருந்து இந்த ஹதீஸ் அறிவிக்கப்படுகிறது. புகாரியிலும் முஸ்லிமிலும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இன்னமல் அமாலு பின்னியாத், செயல்கள் எல்லாம் எண்ணத்தை அடிப்படையாக கொண்டு அது அமைந்திருக்கின்றது. அப்போ அமல் என்பது நீயத்தை அடிப்படையாக கொண்டது. ஒருவனுடைய அமல் எவ்வளவு நல்லதாகவும் இருக்கலாம், அதில் அந்த இன்டென்ஷன் இல்லை என்று சொன்னால் அந்த அமல் ஏற்றுக்கொள்ளப்படாது, அல்லாஹ்வால் ஏற்றுக்கொள்ளப்படாது என்பதனை எல்லாம் இந்த நீயத்தை நமக்கு கற்றுத்தருகிறது. எனவே தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா செயல்களும் அதனுடைய சிந்தனையிலிருந்து ஆரம்பமாகிறது என்பதனை இன்னமல் அமாலு பின்னியாத் என்று சொன்னார்கள். இன்னமா லிக்குல்லி இம்ரிஇன் மானவா, அவரவர் எதற்காக நாடி அவர்கள் நினைத்தார்களோ அதை அவர்கள் அடைந்து கொள்வார்கள். ஒவ்வொரு மனிதனும் அதை அடைந்து கொள்வான். அவன் எதை நாடுகிறானோ நாடுவதை அவன் அடைந்து கொள்வான். ஃபமன்கானத் ஹிஜ்ரத்துஹு இலல்லாஹி வ ரசூலி ஃபஹிஜ்ரத்துஹு இலல்லாஹி வ ரசூலி. இங்கே தான் இந்த ஹிஜ்ரத்துடைய வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. அதாவது யார் அல்லாஹ்விற்காகவும் அவனுடைய தூதருக்காகவும் அவர்கள் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு மாறுகிறார்களோ, இடம்பெயர்கிறார்களோ, அல்லது அசத்தியத்திலிருந்து சத்தியத்திற்கு மாறுகிறார்களோ, அல்லது தீமையிலிருந்து நன்மைக்கு மாறுகிறார்களோ, நல்லறங்களுக்கு மாறுகிறார்களோ என்ற ஒரு கருத்தில் தான் இந்த ஹிஜ்ரத் என்ற வார்த்தை பிரயோகிக்கப்படுகிறது. எனவே இந்த ஹிஜ்ரத் என்பதனிலே அல்லாஹ்வுடைய தூதர் இப்படி சொல்கிறார்கள், யார் அல்லாஹ்விற்காகவும் அவனுடைய தூதருக்காகவும் பயணப்படுகிறார்களோ அது அல்லாஹ்விற்காகவும் அவனுடைய தூதருக்காகவுமே அமையும். ஒமன் கானத் ஹிஜ்ரத்துஹு இலா துன்யா யுஸீபுஹா அவ் இம்ரஅத்தின் யன்கிஹுஹா ஃபஹிஜ்ரத்துஹு இலா மா ஹாஜர இலை. அதே நேரத்தில் யாருடைய பயணம் என்பது இந்த துனியாவினுடைய அதாவது போகப் பொருட்களை அனுபவிப்பது அல்லது ஒரு பெண்ணை அடைவது என்ற அடிப்படையில் இருக்கிறதோ, நிச்சயமாக அவரும் அந்த ஹிஜ்ரத்தை அவர் செய்து முடிப்பார். அந்த பெண்ணையோ இந்த உலகினுடைய ஆசாபாசங்களையோ அவர் அடைந்தே தீருவார். இதெல்லாம் எங்கேருந்து இருக்கிறது? இதனுடைய சோர்ஸ் பாயிண்ட் என்பது அவருடைய இன்டென்ஷன். அந்த இன்டென்ஷன் என்பது ரொம்ப பியூராக இருந்தால் அந்த பியூரிட்டியினுடைய அடிப்படையில் அதை அவர்கள் கண்டு கொள்வார். அந்த அல்லாஹுவோடும் ரசூலோடும் அவர் சேர்ந்து நிற்பார். இல்லை என்றால் அதற்கு எதிரி அணியிலே அவர் இருக்கக்கூடியவராக இருப்பார் என்பதனை இந்த ஹிஜ்ரத் என்பதிலே அந்த இன்டென்ஷன், ஆல் டேட்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் தி இன்டென்ஷன் என்ற அடிப்படையில் செயல்கள் எல்லாம் எண்ணத்தை அடிப்படையாக கொண்டு அமைந்திருக்கிறது என்ற அந்த வார்த்தைகளிலே நாம் பார்க்கின்றோம். இதைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் என்ற அடிப்படையில் சொல்கிறார்கள். அப்படி என்றால்
ஒரு இடத்தில் ஆக தொல்லை துயரங்கள் தாங்க முடியாத சித்திரவதைகள் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று மொழிவதனால், இந்த தீனுல் இஸ்லாத்தை பின்பற்றுவதனால் ஏற்படுகிறது என்று சொன்னால், அந்த இடத்தை விட்டு இன்னொரு இடத்திற்கு மாறுவது என்பது ஹிஜ்ரத் என்று அறியப்படுகிறது. ஒரு தீய செயல்கள் அது அதிகமாக புறையோடி போய் கொண்டிருக்கக்கூடிய அந்த இடத்தில் நாம் இருப்பது இனிமேல் பொருத்தமற்றது. நாமும் நம்முடைய சந்ததிகளும் இதனால் பல்வேறு பாதிப்புகளுக்கு ஆளாக வேண்டி வரும், நம்முடைய ஈமானும் பலகீனப்படும் என்று ஒருவர் எண்ணி அந்த எண்ணத்தின் அடிப்படையிலே அந்த இடத்தை விட்டு பக்கத்து ஊருக்கு மாறுகிறார் என்று சொன்னால் இதுவும் அந்த ஹிஜ்ரத்தில் வரும் என்பதனை இந்த ஹதீஸ் நமக்கு சுட்டி காட்டுகிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, அப்படிப்பட்ட ஒரு வருடத்தினுடைய துவக்கத்திலே இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் முஹர்ரமினுடைய துவக்கத்தை நாம் அடைய இருக்கின்றோம். அப்படிப்பட்ட அந்த புதிய புத்தாண்டிலே அல்லாஹ்விற்காகவே நம்முடைய எண்ணத்தை அமைத்து கொண்டு, அந்த எண்ணத்தில் தூய்மையை வைத்துக்கொண்டு, அல்லாஹ்விற்காக நாம் எதையும் செயல்படக்கூடியவர்களாகவும் செய்யக்கூடியவர்களாகவும், அல்லாஹ்விற்காகவே அவன் தடுத்தவற்றிலிருந்து நம்மை விலகி இருக்கக்கூடியவர்களாகவும் உண்மையாகவே இந்த ஹிஜ்ரத்தினுடைய அந்த அடிப்படைகளை விளங்கி நம்முடைய வாழ்க்கையிலே நாம் செயல்பட வேண்டும். எல்லாமல் அல்லாஹ் அப்படிப்பட்ட உயர்ந்த நன்னோக்கு கொண்ட நன்மக்களாக நம்மை ஆக்கி, அந்த நன்னோக்கில் உள்ள நற்சிந்தனைகளை நம்முடைய செயல்களிலும் தொடர்ந்து செயல்படுத்தக்கூடிய நன்மக்களாக நம்மை ஆக்கி அருள் புரிவானாக என பிரார்த்தனை செய்து நிறைவு செய்கிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. هذا القرآن يوحدنا لطريق الخير يوجهنا. الله تعالى